வணக்கம். பாகம் 3 துலாம் முதல் தனுசு வரைக்குமான ஆவணி மாத பலன். துலாம் ராசி அன்பர்களே, அரசு விவகாரங்களில் வெற்றி, ஆதாயம், புதிய வேலை கிடைத்தல், அரசு பதவி, உயர் பதவி கிடைத்தல், வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு, சிலருக்கு காதுகளில் வலி வேதனைகள் இருக்கும், காய்ச்சல், வயிற்றில் வலி, கட்டி போன்றவை ஏற்படலாம், வீணாக சண்டை வரக்கூடும், சிலருக்கு பங்குச்சந்தையில் லாபம் வரும், புத்திரபாக்கியம் தள்ளிப்போகும், சிலருக்கு நஷ்டம் ஏற்படும், சிலருக்கு ஆடு மாடு போன்ற கால்நடைகள் நஷ்டம் ஏற்படலாம், அல்லது கால்நடைகளுக்கு வியாதிகள் ஏற்படக்கூடும், வண்டி வாகனங்கள் இவைகளில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும், சண்டையில் விவாதங்களில் வாதிடுவதில் வெற்றி, தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய கீழ்ப்படிந்தோர் தொல்லை தருவர், தொழில் செய்வோர் வர்த்தகர்கள் நல்ல லாபம் காண்பர், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும், நாட்டியமாடும் அல்லது நடன மங்கைகளுக்கு நல்ல மாதம் இது, ஞான சித்தி பெற முயற்சி செய்வோர் இவர்களுக்கு இந்த மாதம் ஞான சித்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. இவை துலாம் ராசி அன்பர்களுக்கானவை. விருச்சிக ராசி அன்பர்களே, அரசு பதவி, அரசு வேலை, அரசு விவகாரங்களில் வெற்றி, புதிய வேலை கிடைத்தல், விவசாயிகளுக்கு நல்ல மாதம் இது, வழக்கறிஞர்களுக்கு நல்ல சாதகமான மாதம், பங்குச்சந்தையில் நல்ல லாபம் வரும், ஆசிரியர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், மந்திரவாதிகள், மந்திரம் உச்சாடனம் செய்வோர், ஜோதிடர்களுக்கு நல்ல வாக்குபலிதம் ஏற்படும். இந்த மாதம் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடிய பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாகும். வெளிநாடு வேலை சம்பந்தமாக முயற்சி செய்வோருக்கு பலன் கிடைக்கும். வருமான குறைவு ஏற்படலாம், உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், காய்ச்சல், அம்மை போன்ற உஷ்ண வியாதிகள் ஏற்படலாம், புத்திரபாக்கியம் தள்ளிப்போகும், சிலருக்கு புத்திர மரணம் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் அமைப்பு, தங்க வியாபாரம் செய்வோருக்கு நல்ல மாதம் இது, சிலர் வீடு மனை வாங்க விற்க முயல்வர், வண்டி வாகனம் வாங்க நல்ல மாதம் இது, சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரம் அதிகமாகும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், எல்லாராலும் புகழப்படக்கூடிய அளவு இந்த மாதம் நல்ல மாதம் என்று சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்காக. தனுசு ராசி அன்பர்களே, அரசு விவகாரங்களில் சாதகமான நிலை, புதிய வேலை கிடைத்தல், வெளிநாடு வெளிமாநில இடமாற்றம் அமையும், அரசு அதிகாரிகள் நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள், உடல் ஆரோக்கியம், நல்ல மன ஆரோக்கியம் ஏற்படும், நன்றாக தூக்கம் வரும், உங்களின் திறமைகளுக்கேற்ப போற்றப்படுவீர்கள், சூரர் என பெயர் கிடைக்கக்கூட வாய்ப்பு உண்டு, எதிரிகளை அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி பிறக்கும், உறவினர்களுடன் சகஜ நிலை இருக்காது, சிலர் பூமி வீடு மனை வாங்க முயற்சி செய்வர், தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை, படுத்த படுக்கையாய் இருக்கும் தாயாரின் நிலை கவலைக்கிடமாகும், சிலருக்கு சகோதர சகோதரிகளுக்கு சிரமம் ஏற்படக்கூடும், சிலருக்கு விசேஷ ஆபத்து ஏற்படலாம், மருத்துவமனைகளில் கூட அனுமதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இது
தனுசு ராசி அன்பர்களுக்கு பங்குச்சந்தையில் லாபம் சாதாரணமாக இருக்கும். இடமாற்றம் உண்டு. தந்தைக்கு நல்ல நேரம் மற்றும் தந்தையின் ஆதரவு இருக்கும். சிலருக்கு குடும்ப துக்க நிகழ்வுகளில் பங்கேற்கும் அமைப்பு, பல விதங்களில் தனவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. இவை தனுசு ராசி அன்பர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 3 நிறைவு பெறுகிறது. வணக்கம்.